ஹலோ ஆல், டே 9 ஆஃப் 10 days 10 easy ரெசிபீஸில் இன்றைக்கி கேரமல் சாஸ். இதுக்கு ஒரு க்ளீனான பேனில் ஒரு 100 கிராம் சுகரையும் அது கூட 50 ml வாட்டரையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் எந்த ஒரு ஸ்பூனோ கரண்டியோ எதுவுமே வச்சு மிக்ஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி பேனை கையில் எடுத்து ஸ்வால் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes கழிச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறது நல்லா விசிபிளாக தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் கண்டினியூஸாக ஸ்வால் பண்ணிக்கிட்டே இருங்க. பட் எந்த ஸ்பூனையும் வச்சிடாதீங்க. அப்படி வச்சா சுகர் கிறிஸ்டல் ஆகிடும், சாஸ் ஒழுங்காக கிடைக்காது. இந்த ஃபுல் ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஹனி கலருக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 100 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க ஃப்ரெஷ் க்ரீமை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சில்லான க்ரீமை ஊற்றுனீங்கன்னா அது அப்படியே ரொம்ப புகமூட்டமாகிடும், க்ரீமும் தீஞ்சிடும். க்ரீம் ஊற்றினதுக்கப்புறம் கண்டினியூஸாக இந்த மாதிரி ஒரு பலூன் விஸ்கை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா சுகர் ரொம்ப கிறிஸ்டல் ஆகிடும். இப்போ க்ரீம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டரையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ரீம் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 months வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாய், தேங்க்யூ.